வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருள் தி சுப்ரீம் ஆல்மைட்டி இறைவனின் அருளோடு அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து பேசலாம். பயப்படாதீங்க. இப்படி கையை காட்டுறதுனால உங்களுக்கு அருள் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு சித்தரை ஒரு காவியுடை அணிந்திருப்பதால் அவரை ஒரு சாமியார் என்றோ ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அடக்கி விடாதீர்கள். காவியோ கருப்போ இரண்டுமே சமநிலையில் உள்ளவர்கள்தான் சித்தர்கள். இந்த புழுவாட்டி சித்தர் ஒன்றும் அதற்கு விதிவிலக்கல்ல. இந்த கண்ணாடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். கலட்டிடலாமா? ஏதாவது ஒரு கண்ணாடி தேவைப்படுதுங்க. நாங்களும் ஒரு ஹீரோ லுக்கில் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும் சொல்கிறீங்க இல்லையா? நன்றி. டாப்பிக்காக என்ன நம்ம பார்க்குறதுன்னா, வேண்டுதல் வேண்டாமை இல்லான் அவர் அடி சேர வேண்டும். தேவை இருந்தால் வேண்டுதல் இருக்கும். எதுவுமே தேவையில்லைன்னா ஏன் வேண்ட போகிறோம்? யார்கிட்ட போக போகிறோம்? ஒன்று நிறைவாக இருப்பது, மற்றொன்று திருப்தி இல்லாமல் இருப்பது. நிறைவு என்பது தன் தேவையை கணக்கிட்டு அவசியம், அத்தியாவசியம் அல்லது தேவை. ஒரு மனிதனுக்கு நீர், உணவு ஒரு வேளையாவது அத்தியாவசியம். அதே நேரத்தில் அந்த உணவு இயற்கையானதாக அல்லது தானியத்தை அப்படி சாப்பிட முடியாது. அதை வேக வைக்கணும், அவிக்கணும். அதாவது கொஞ்சம் அதை பதப்படுத்தி நம்ம உட்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதானால் ஒரு அடுப்பு வேணும். அந்த அடுப்பில் எரிவதற்கு தேவையான விறகு வேண்டும். நான் இப்போ மாடர்னாக பேசலை, கொஞ்சம் தற்சார்பு சார்பாகவும் நம்ம பேசலாம். விறகு எங்கேயும் கிடைக்குங்க. அடுப்பு நம்ம பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் தேவை. இந்த மாதிரியான அடிப்படையான அவசியமான தேவைகளை விட்டுவிட்டு டிவி வேணும், சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, நியூஸ் பார்க்க போகிறோம், முக்கியமான சில நிகழ்ச்சிகள், கலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அறிவுபூர்வமாக வந்தால் பார்த்துக்கலாம். ஆனால் 150, எனக்கு சைஸ் சரியாக தெரியலைங்க, ஒரு வீட்டில் ஒரு சோஃபாவில் மாட்டியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு 3 சோஃபா போட்டிருக்காங்க. தியேட்டர் வீட்டுக்குள்ளேயே, அதுக்கு தனி அறை. அது லக்ஸரி. ஏன் அத்தியாவசியம் இல்லை, தேவைதான். ஆனால் அது ஆடம்பரமான தேவையாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லார் கையிலையுமே ஒரு கருவி வந்துவிட்டது. எல்லாமே அது நீங்கள் இப்போ நான் பேசுகிறது கூட உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் ஆகி அதை அவங்க சேட்டலைட்டு கொண்டு போயிட்டு திரும்ப உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வராங்கன்னா அதில் எவ்வளோ தொழில்நுட்பம் இருக்கும், அதற்கான செலவுகள் இருக்குது. இது யாராவது இந்த உலகத்தை
மாத்திரம் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்களா? கமர்ஷியல். அதாவது நுகர்வுத்தன்மையை ஊட்டுவது, கிளர்ச்சி அடைய செய்வது, பின் பிறரோட நம்ம ஒப்பிடாமல் இருப்போமா? பக்கத்து வீட்டுக்காரன் என்னம்மா இருக்குது டிவி, ஆமாம் முகம் இந்த சைஸ் இருக்குன்னா அதில் இருந்து டபுள் மடங்கு இருக்குது. நம்ம முகம் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் போதுமானது, அது ஏன் டபுளாக தெரியணும்? தேட்டர் இல்லையே, இல்லையா? ஆக கம்பேரிஷன், ஒப்பீடு, இது ஒரு ஏழை குடும்பத்திலலாம் பெரிய பிரச்சனை ஒன்று. தன்னுடைய வருமானம் ஒரு 10,000 ரூபாய்னா 20,000 ரூபாய்க்கு இஎம்ஐயில் டிவி வாங்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, நம்ம சாரமாக வரலாம். வேண்டுதலும் வேண்டும், வேண்டாமே வேண்டும் என்றால், ஒன்று நம் வாழ்க்கையில் நம் அத்தியாவசிய தேவை என்ன, அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகின்றனவா, அம்மட்டில் அளவோடு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போது நமக்கு வேண்டுதல்னாலே உள்ள ஆசை இருந்தால் வேண்டும். அது நம்மளால் முடியாதுன்னா ஒரு உதவியை இறை சக்திக்கிட்ட கேட்போம். கோயிலில் போய் ஆண்டவரிடம் அது வேண்டுவது. வேண்டாமல் இருப்பது, அவர்கிட்ட ஒரு 10-20 கோடி இருக்கு, அவர் ஒரு முன்னாள் தலைவர், அரசியல் வச்சுக்கோங்களேன். அவர் மக்களுக்காக அவர் நிறைவான வாழ்க்கையை வாழ்வார். அது அவர் பண கஷ்டம்னா தெரியாது. ஒரு மூலதனம் வந்தால் அதை பல்மடங்காக பெருக்கி கொள்ளக்கூடிய பல தொழில்களை செய்வார். அதன் மூலம் ஒரு நல்ல சமூகத்தில் மற்ற அடிமட்ட மக்களை விட ஒரு மேல்மட்ட ஒரு ஜமீன்தாரை போல் அவர் வசிப்பார். அவர்தான் நம்மை ஆழ்வார், நம்மை தேடி வருவார், நம் வீட்டுக்கு வருவார், வேண்டுவார். புரிஞ்சிட்டிங்களா? அங்கே வேண்டாமே கிடையாது. அவருக்கு என்ன வேணும்? ஓட்டு வேணும். வேண்டுதல் வந்துருச்சா, அப்போ இந்த அடிமட்ட மக்கள் கூட கடவுள். உங்கள் வீடு கூரை வீடாக இருந்தாலும் சரி, ஒழுகிற வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, கந்தல் துணி உடுத்தி இருந்தாலும் சரி, அதை பற்றி அவர் கவலை இல்லை. உங்களை தெய்வமாக பாவித்து வேண்டுவார். ஏனெனில் அவருடைய நிலையை இன்னும் மேம்படுத்தி கொள்வதற்கு, ஒரு ஊரில் ஒரு பணக்காரனான பெரிய நிலச்சுவார்ந்தார் அப்படியானாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அரசியலில் ஒரு பெரும்புள்ளி ஆகும். அவர் ஏதாவது ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து அதில் ஒரு பெரிய பதவி, அப்புறமா ஊரில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அவர் தான் துக்கம்லாம் நீக்கி வைப்பார். துக்க வீட்டில் கல்யாண வீட்டுக்கு வந்தால் மங்களகரமாக மாங்கல்யம்லாம் எடுத்து கொடுப்பாரு. சரியா? அவங்க விஐபி. அவர் வந்தால் எல்லாருமே பரபரப்பாயிருக்கும். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் ராஜா ராணி. வேறு ராஜாக்களுக்கு அங்கே என்ன வேலை? அவங்களும் பார்வையாளர்களாக வரலாம், ஆசீர்வாதம் பண்ணலாம், அட்சதை போடலாம், இல்லையா? சரி, அவருக்கு வேண்டுதல் தேவை இருக்கு. வேண்டாமை, அவருக்கு என்ன வேண்டாம்? ஓட்டு வாங்கி ஒரு பதவிக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு உங்களுடைய தேவையில்லை, வேண்டவே மாட்டார். அடுத்த 5 வருஷம் கழித்து பழவிடி வரலாம் வேண்டுவதற்காக, இல்லையா? அப்படி ஒருவேளை நம்மளுடைய ஓட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது போல அப்படி நம்ம எண்ணுவோம்னா அதனுடைய மதிப்பை நம்ம கணக்கெடுக்கணும். ஏன்னா சில பேர் பாருங்கள், அரசியலாக பேசலை, ஒரு அரசாங்கமானது ஒரு பண்டிகையை, அதாவது பொருளாதார பகிர்வு நிகழக்கூடிய ஒரு சமூக பண்டிகையை, பொங்கல் பண்டிகை, அதை கொண்டாடுவதற்கு இயலாத ஏழைகளையும் கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பணம் பொங்கல் பரிசாக நாட்டை ஆளுகின்ற தலைமை பொறுப்பில், முதல் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அவரும் அரசர் தானே, அவர் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பார்.
நம்ம நாட்டை ஆள்றோம்னு நினச்சிட்டு இருப்பார். ஜனநாயகப்படி அவர் வந்து ஒரு மூத்த தலைமகன். ஒரு குறிப்பிட்ட ஜில்லா கலெக்டரு அப்படி போனால் ஒரு முதலமைச்சர், அப்புறம் பிரதம மந்திரி, அதுக்கு மேலே ஜனாதிபதி இல்லையா? ஸோ அந்த மாதிரி தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் நம்மகிட்ட வந்து வேண்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து ஒரு பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு உதவி பண்ணிடுவாங்க. அரசியல் காய்களை நகட்டும் போது ஒரு நல்லது வந்தாலும் விமர்சனம், அது சிலருக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் எதிர்கட்சிகளுக்கு இருக்கும். அப்படி அவர்கள் பேசும்போது தன்னையும் அறியாமல் விளம்பரப்படுத்தி விடுவார்கள். அப்படி ஒரு நிகழ்வு ஒரு காணொளியை நான் பார்க்க நேரிட்டது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள் அப்பமெல்லாம் தரலை, இப்பமெல்லாம் கொடுக்கல, ஒரு பெரிய ஊழி காலத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தோம், இப்போது எதற்காக இவர் இவ்வளவு தருகிறார் என்றால் நீங்கள் யோசியுங்கள் எதற்காக தருகிறார் என்று அவர் சொன்ன பிறகுதான் எனக்கு ஓஹோ, நம்மை விட இவர் கொஞ்சம் விவேகம் நிறைந்தவராக புத்திசாலியாக இருக்கிறாரே, நான் ஏன் இந்த கோணத்தில் யோசிக்கவே இல்லை என்று யோசித்த போதுதான் தெரிகிறது, தேர்தல் வர இருக்கிறதே, ஆக இப்போது நமக்கு யார் உதவி செய்தார்கள் என்றால் வேண்டவில்லை, வேண்டாமே இருக்கட்டும் என்று அவர்களாக தந்தார்கள். அப்படியானால் அவர்கள் ஏதோ நம்மிடம் எதிர்பார்த்து தருகிறார்கள், ஒருவேளை நம்மிடம் இருக்கும் அந்த வாக்குரிமையை நன்றி கடனாக செலுத்துங்கள் என கேட்கிறார்களோ என்று நான் யோசித்தேன். என்னை யோசிக்க வைத்தார். அவர் ஒரு எதிர்கட்சி பிரமுகர், அவரும் ஆளத் துடிப்பவர், ஒரு தன்னை அரசனாக ஜமீனாக பாவித்தவர். சில கோடிகள் இருந்தால் போதும், சில கோடிகளுக்கு சொத்துக்களும் சில கோடிகள் கைகளிலும் பிறர் சார்ந்த பினாமின்னு சொல்லுவோமே, என்ன இல்லை யார் தாங்க இல்லை, அந்த மாதிரி வச்சுருக்காங்கலாம் இந்த மாதிரியான எதிர்கருத்துக்களை பேசி ஆக வேண்டியிருக்கு. ஆனால் நம்மளை சிந்திக்க தூண்டும் போது அதுவே அவர்கள் சேம் சைடு கோல், ஆப்போசிட் சைடில் கோல் விழணும். என்ன பண்ணுவாங்கன்னா யோசிங்கன்னு சொல்லி, ஆக இந்த பொங்கல் உதவி ஓட்டுக்காக என்பது மக்கள் மனதில் நன்றாக பதிந்து விட்டது. இருந்தாலும் ஒரு குறை சொல்லணும். இப்போ பேக்ரவுண்டில் பார்க்குறீங்களா, ஒயிட்டாக இருக்கா, இது பார்க்குறீங்களா காவி மாதிரி இருக்கும், காவி இல்லைங்க, நம்ம அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு சித்தரை காவி உடைக்குள்ளோ கருப்பு உடைக்குள்ளோ அடைத்து விடாதீர்கள், அவர்கள் ஒரு நடுவு நிலைமையில் இருப்பார்கள். அது நடுவு நிலைக்கு ஆங்கிலத்தில் சென்ட்ரிசம் அப்படி ஒன்று புதுசாக உலகம் ஃபுல்லாக பரவி வருவதாக அந்த நடுவு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பத்மபூஷன் ஒரு எம்பி சொல்லியிருக்காங்க. நடக்கும் நிகழ்வுகளை பார்த்தால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே மக்களை ஆள வேண்டும், நிர்வாகம் பண்ண வேண்டும். காலத்தின் கொடுமை, குற்ற சம்பவங்கள் அதிகமாகின்றன, வாழ்க்கை முறை மாறிவிட்டது, ஒழுக்க நெறிகள் அற்று போய்விட்டன. அது தலைவர்களிடத்திலும் இல்லை, மக்களும் முழுமையாக கடைபிடிக்க முடியாத அளவுக்கு அவர்களை சமுதாய ஏற்றத்தாழ்வுகளும் அதே நேரத்தில் பொருளாதார சிக்கல்களும் சமூக கட்டமைப்பின் ஜாதிய மத வேறுபாட்டு நிகழ்வுகளும் மிகவும் சீரழிந்த நிலையில் சமூகம் உலகம் முழுவதும் இருக்கிறது. 4 வருடமாக போரெல்லாம் நடக்கிறது.
காசா காசாவில் போர் நடைபெற்றது. அங்கே உணவுக்காக மக்கள் தவித்தார்கள், கதறினார்கள், மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இந்தியாவை பொறுத்தமட்டில் உட்கார்ந்து சாப்பிடலாங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டலாம். அரசியல், வணிகம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு 3 வேளையும் நல்ல தரமான உணவை சாப்பிட்டது போக நம்ம வெளிநாடுகளுக்கு மீதம் இருப்பதை ஒரு ஒரு வருஷத்துக்கு தானிய கிடங்குகளை நிறைய அமைச்சு சேமித்து வச்சது போக, மதிப்பு கூட்டி பொருட்களாக வைத்தது போக, மீதி பொருட்களை உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். உட்கார்ந்தே சாப்பிடுவோம். என்ன செய்யணும்? திருக்குறளை படிப்போங்க. திருக்குறளில் உள்ள விஷயங்கள் எல்லாம் படிப்போம். அந்த ஜாதி மதங்கள்லாம் கம்ப்ளீட்டாக சர்டிஃபிகேட்லேருந்து தூக்கி விட்ருவோம். முடியாதா? ஏங்க முடியாது? ஜாதியே வேண்டாம், கீழே இருக்க மேலே இருக்க அதை நமக்கு கரெக்ட் பண்ணலாம். சரியா? ஒரு பைக் இருக்கா, உனக்கு நல்லா பைக் வாங்கிக்கோ, வச்சுக்கலாம். கார் இருக்கா, ஒரு கார் வச்சுக்கோ. சரியா? ஒரு வீடு இருக்கா, 5-10 வீடு இருக்கா, சரியா? அதில் ஒரு 5 வீடை கொஞ்சம் வேறு மக்களுக்கு மாற்றி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு சமநிலை பகிர்வுக்கு வழி அமைத்து விட்டு சும்மா ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கலாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்ல வேல்யூவான விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம். அதை மட்டும் நம்ம செய்வோமே. நம்ம நேரம் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டும் எடுக்கலாமா? அது பாசிபிளாக என்னன்னு தெரியல. சரியா? புழுவாட்டி சித்தரின் ஓட்டு யாருக்கு என்று கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை சொல்லக்கூடாதுங்க. ஜனநாயக முறைப்படி ரகசியம் காக்கப்பட வேண்டும். நான் இன்னாருக்கு தான் போட்டேன்னு வெளியே சொல்ல முடியாது இல்லையா? அது ரகசியம், பரம ரகசியம். எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் இருக்காங்க, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். அது உருவமாக இருக்கிறான், உருவம் இல்லாமல் இருக்கிறான். ஏதோ ஒரு சக்தி, மூல சக்தி நம்மளெல்லாம் ஆட்டி வைக்குது இல்லை? ஆமாம், சரியா? அந்த அந்த ஒரு ஆளை நினைக்கணும். ஒரு ஆள் 2 ஆள் நினச்சா போதாது, ஊரெல்லாம் நினைக்கணும். 3 வேளையும் நல்லா சாப்பிடணும், அவ்வளோதான். மற்றபடி வீட்டுக்குள்ளே ஃப்ளைட் ஓட்ட வேண்டியதான்.